நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த மினிமலிஸ்ட்டோட நயாசின்னமைட் சீரம் தான். அந்த டைம்ல இந்த பிராண்டு ரொம்பவே பாப்புலரா இருந்துச்சு. நயாசின்னமைடும் அந்த டைம்ல ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு இந்த பிராண்டோட நயாசின்னமைட் வாங்கி நான் ட்ரை பண்ணேன். ஆல்மோஸ்ட் இத நான் கன்டினியூஸா 6 இயரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இதில நல்ல விசிபிள் ரிசல்ட் தெரிஞ்சுச்சு. அதனால இத இன்னமும் கன்டின்யூ பண்றேன். ஸோ இத யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட ஹைலரானிக் சீரமும், விட்டமின் சியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அவ்வளவா ஒர்க் ஆகல. ஸோ அதெல்லாம் நான் டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன். பட் இத மட்டும் நான் டிஸ்கன்டின்யூ பண்ணல. ரீசென்ட் டைம்ஸ்ல ஸ்கின் ரொம்ப ட்ரையா ஃபீல் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பிராண்டோட மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணலான்னு தான் இந்த மினிமலிஸ்ட்டோட மாய்ஸ்சரைசர் வாங்கி பார்த்தேன். பட் இந்த மாய்ஸ்சரைசர் ஓகே தான். இவங்க ஹைப் பண்ற அளவு இதில அவ்வளோ ஒண்ணும் இல்ல. பட் நார்மல் மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இருக்கு. எனக்கு ரொம்ப மேஜரா எந்த டிஃபரன்ஸுமே ஃபீல் ஆகல. பட் அதனால யூஸ் பண்றேன். கொஞ்சம் காஸ்ட்லி ஆச்சு. பட் நெக்ஸ்ட் டைம்க்கு இத கன்டின்யூ பண்ண மாட்டேன். பட் நயாசின்னமைட் எப்பயுமே கன்டின்யூ பண்ணுவேன். அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த ரெட்டினால் சீரம், ஐ கிரீம்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஸோ நானுமே ரெட்டினால ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? மீன்ஸ் ஆன்டி ஏஜிங் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ நைக்கால நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் ட்ரஸ்டட் பிராண்டா இருந்தா நல்லதுன்னு தான் இந்த மினிமலிஸ்ட்டோட ரெட்டினாலே ட்ரை பண்ணேன். அண்ட் ஐ கிரீமும் நான் ரொம்ப நல்லாவே தேடிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு எந்த பிராண்டும் ட்ரஸ்ட் பண்ற மாதிரி இல்ல. ஆல்மோஸ்ட் நெறைய பிராண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில அவ்வளோ எஃபெக்ட்டா இருக்காது. எல்லா ஐ கிரீமும் பார்த்தோம்னா, நம்ம ஐ கிட்ட போடும்போது ரொம்பவே ஹெவி ஃபீல் ஆகும். அதனால எனக்கு வேற எந்த பிராண்ட் மேலயும் ட்ரஸ்ட் இல்ல. ஸோ மினிமலிஸ்ட்டே ட்ரை பண்ணலான்னு இந்த ஐ கிரீமும் வாங்கினேன். ஸோ இதோட ரிவ்யூஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மாய்ஸ்சரைசர்ல எனக்கு அவ்வளவா பெருசா எந்த டிஃபரன்ஸும் தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லா மாய்ஸ்சரைசரும் குடுக்குற மாதிரியே தான் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. பட் நைட் டைம் மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு. நான் 300 எபோவ்லாம் எந்த மாய்ஸ்சரைசரும் வாங்க மாட்டேன். மினிமம் 100, 150க்கு கீழ தான் நான் மாய்ஸ்சரைசர் வாங்குவேன். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி ஆச்சு. அதனால இத கொஞ்சமா நைட் டைம் மட்டும் யூஸ் பண்றேன். அண்ட் ரெட்டினால் சீரம் பத்தி சொல்லணும்னா, இதோட ரிசல்ட் நம்மளுக்கு 1 டே, 2 டேஸ்லயே தெரியுமான்னு கேட்டீங்களா? நோ. ஏன்னா ரெட்டினால் சீரம் போடுறதே நம்மளுக்கு ஆன்டி ஏஜிங்க்காக தான். ஸோ இதோட ரிசல்ட் அவ்வளவா எனக்கு சரியா தெரியல. பட் சீரம் ரொம்ப நல்லாயிருக்கு. நார்மலா ஆல்மோஸ்ட் எல்லா சீரம்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிரீஸியா இருக்கும். ஸோ சீரம்ஸ் நம்ம நைட் டைம் தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. ஸோ நைட் டைம் இந்த மாதிரி கிரீஸியா, ஹெவி சீரம்ஸ் எல்லாம் போட்டிருந்தா நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். பட் இந்த சீரம் அப்படி இல்ல. கொஞ்சம் கிரீஸியா ஃபீல் ஆகும். பட் ஸ்கின்ல வேகனா அப்சர்வ் ஆகிக்கிடும். ஸோ அன்கம்ஃபர்டபுள் எந்த ஃபீலுமே ஆகல. இந்த நைட் கிரீம் பத்தி சொல்லணும்னா, இதுவுமே நயாசின்னமைட் சீரம் மாதிரி தான். எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ப்ராடக்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் நெறைய பிராண்டோட நைட் கிரீம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெவியா இருக்கும். ஆல்மோஸ்ட் நைட்டு தூங்கும்போது நம்மளுக்கு தூக்கமே வராது. ரொம்பவே ஹெவியா ஃபீல் ஆகும். பட் இது அந்த மாதிரி இல்ல. ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு. நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபைனலா இந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு இத நான் வாங்கல. எனக்கு இது ஃப்ரீயா தான் கிடைச்சுச்சு. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கினதுக்கு இந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு ஃப்ரீயா குடுத்தாங்க. எனக்கு டாண்ட்ரஃப் இல்ல. அதனால இதோட யூஸே எனக்கு ஆகுமான்னு தெரியல. ஸோ இந்த ஷாம்பு நான் யூஸ் பண்ணாமயே அப்படியே வச்சிருக்கேன். சப்போஸ் நான் யூஸ் பண்ணேன்னா, இதோட எக்ஸ்பீரியன்ஸையும் வீடியோல ஷேர் பண்றேன். இதெல்லாம் தான் என்னோட ஃபேவரைட் மினிமலிஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸோட பையிங் லிங்க் எல்லாம் வேணும்னா, லிங்க் எல்லாம் வீடியோல டேக் பண்றேன். செக் பண்ணி பாருங்க.